குடும்பாய்விற்கு என்பது ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தினுடைய நடைமுறைதான். எங்களுடைய கொந்தளிப்பு, எங்களுடைய கோபத்தை எப்படி வெளிக்காட்ட முடியும்? தொடர்ந்து பேசுகிறோம். மோடி பதவியேற்ற நாளிலிருந்து கடைசியா ஏறக்குறைய இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு சொல்லன்னா துயரங்களை அனுபவித்திருக்கு. குறிப்பாக கோவையிலிருந்து தென் தமிழக மக்களை இணைப்பதற்காக ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்வைத்தது, ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தது. இல்லையிலே நாங்கெல்லாம் தர முடியாது என்று மறுத்திருக்கிறாரே, என்ன முகத்தோடு இங்கே வருகிறார்? இது நியாயம் தானா? என்ற முழக்கத்தோடு கைதாகி மண்டபத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து முற்போக்கு அமைப்புகளின் தோழர்களுக்கும், பீகாரில் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர் பேசினார். அதை ஒப்புக்கொள்ள முடியுமா? எனவேதான் தமிழ்நாட்டுக்கு வருகிற மோடியை தொடர்ந்து எதிர்க்கிறோம், கருப்பு கொடி காட்டுகிறோம், கோ பேக் மோடி என்று சொல்கிறோம். நேற்றைக்கு கூட அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம்.
இன்னைக்கு நாம் சந்திக்கிறது கோயம்புத்தூர்ல இருந்து தோழர் வெண்மணி அவர்கள் தொடர்பு இருக்கிறார். குறிப்பாக மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியதாகவும் உருவம் இருந்ததாகவும் தகவல் வெளியாகிறது. என்ன நடந்தது? நீங்க களத்துல இருக்கிறீங்க, அங்க என்ன நடந்தது, எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க ஏன் இந்த எதிர்ப்பு? அறக்கழகம் நேயர்களுக்கு திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவுல இருக்கிற ஒன்றிய அரசினுடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக பேசி வருவதும் செயல்பட்டு கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் கூட ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமா என்ற கேள்வியை முன்வைத்தார். அதே கேள்வியை தான் இப்பொழுது நாங்கள் வைக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சாவி குஜராத்திலே பிறந்த மோடியிடம் இருக்கலாமா என்ற கேள்வியை முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சாவி குஜராத்திலே பிறந்த அமித்ஷாவிடம் இருக்கலாமா என்ற கேள்வியை முன்வைக்கிறோம். ஏனென்றால் தமிழருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை, இன அரசியலை பேசுகிற தலைவராக இன்றைக்கு மோடி அமர்ந்திருக்கிறார். ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மக்களையும் சமமாக பார்க்க வேண்டிய நபர். அனைத்து மாநிலங்களிலும் ஒன்றாக பார்க்க வேண்டும். அனைத்து சமூக ஆண் பெண் பேதம் என்று அனைவரையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைகளை அனைவருக்கும் சென்று விடுமாறு பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சருக்கு இருக்கிறது. ஆனால் பீகார் செல்கிறார். பீகாரிலே தமிழர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே அங்கே தமிழர்களால் பீகாரிகள் எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற வார்த்தையை ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர் சொல்லலாமா? இங்கே வருவது திருவள்ளுவரை பேசுவது, திருக்குறளை பாதி இந்தியோடு கலந்து பேசுவது, குஜராத்திலே உத்தரப்பிரதேசத்திலே தமிழ் சங்கமம் நாங்கள் நடத்துகிறோம், இலவசமாக நீங்கள் வாருங்கள் என்று இங்கே பேசுவது, அங்கே சென்று உத்தரப்பிரதேசம் ஹிந்தி பேசுகிறவர்களுக்கும் பீகாரில் இருக்கிறவர்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர் பேசினார். அதை ஒப்புக்கொள்ள முடியுமா? எனவேதான் தமிழ்நாட்டுக்கு வருகிற மோடியை தொடர்ந்து எதிர்க்கிறோம், கருப்பு கொடி காட்டுகிறோம், கோ பேக் மோடி என்று சொல்கிறோம். நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையிலிருந்து தென் தமிழக மக்களை இணைப்பதற்காக ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்வைத்தது, ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தது. இல்லையிலே நாங்கள்லாம் தர முடியாது என்று மறுத்திருக்கிறாரே, என்ன முகத்தோடு இங்கே வருகிறார்? இது நியாயம் தானா? மக்கள் தொகை கணக்கு 20 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறோம் என்று சொல்கிற மோடி இதைவிட குறைவாக இருக்கிற வட இந்திய மாநிலங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை எப்படி அனுமதித்தார் என்கிற கேள்வியை மக்கள் மத்தியில எடுத்து செல்வதற்காகவும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற, கல்விக்கு வழங்க வேண்டிய நிதி கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் மதுரையில அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படவில்லை. எப்பொழுது சொல்லுகிறார்? 2026 டிசம்பருக்குள் நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்து விடுவோம் என்று சொன்னாரே, அமைத்தாரா? எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் துரோக செயலை செய்கிற ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய நாட்டிலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எந்த விதமான தார்மீக ரீதியான பொறுப்பும் பிரதமருக்கு கிடையாது. எனவேதான் கோபேக் மோடி என்ற முழக்கத்தை அனைத்து இயக்கங்கள் சார்பாக இன்றைக்கு கோவையில முன்வைத்து போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். கைதும் செய்யப்பட்டிருக்கிறோம். அதுக்காக ஒரு பிரதமர் வரும்போது கொடும்பாவி எரிக்கிறது சரியா? கொடும்பாவி எரிக்க வேண்டிய அளவுக்கு என்ன பிரச்சனை அங்க இருக்குது? இன்றைக்கு அனைத்து இயக்கங்கள் சார்பாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஒரு பிரதம அமைச்சருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவது எந்த அரசும் ஒப்புக்கொள்ளாது. அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு எங்களை கைது செய்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளில், எங்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். நியாயம் இருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள். ஏன் மெட்ரோ திட்டத்தை தடுக்க வேண்டும்? அதற்கு முறையாக பதில் சொல்வாரா? தமிழர்களுக்கு எதிராக பீகாரிலும் ஒரிசாவிலும் போய் வெறுப்பரசியலை செய்கிற ஒரு பிரதம அமைச்சர் அப்படி செய்யலாமா? அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கப்பட வேண்டிய நபர். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தமிழனையும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரியும் ஒன்றிணைத்து அனைத்து சமூகங்களும் அனைத்து மொழிகளும் தமிழர்களை, பீகாரில் இருக்கக்கூடிய இந்தி பேசுகிற மக்களை தமிழர்களுக்கு எதிராக தூண்டிவிடுகிற செயலை, ஒரு மாநிலத்தினுடைய மக்களை வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற நிலையில் இந்தியா இருக்கிறது. மொழி பாகுபாடு, இன பாகுபாடு, பாலின பாகுபாடு பார்க்கக்கூடாது. அரசியலமைப்பு சட்டமாக எல்லாம் உண்டு. இவையெல்லாம் அனைத்து மாநில மக்களுக்கும் சரியாக போய் சேர்கிறதா என்று பார்க்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை இன்னொரு மாநிலத்திற்கு எதிராக தூண்டிவிட்டு வெறுப்பரசியல் செய்வது நியாயம்தானா என்கிற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சனை செய்கிறவர், நிதி ஒதுக்காதவர், ஜிஎஸ்டி சுமையை அதிகமாக கொடுக்கிறவர், ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏறக்குறைய 60% மேலாக ஜிஎஸ்டி வரியை செலுத்துகிற மாநிலத்தில் முதல் 5 மாநிலங்கள். ஆனா வழங்க வேண்டிய நிதியை இன்றைக்கு வரைக்கும் மோடி கொடுத்திருக்கிறாரா? நாட்டோடைய பிரதமர் மோடி என்னதான் இருந்தாலும் அவர் கொடும்பாவி அடிக்கிற அளவுக்கு ஏன் போனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் கொடும்பாவி அடிச்சீங்க? கொடும்பாவி வெறுப்பு என்பது ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தினுடைய நடைமுறை தான். எங்களுடைய கொந்தளிப்பு, எங்களுடைய கோபத்தை
எப்படி வெளிக்காட்ட முடியும்? தொடர்ந்து பேசுகிறோம். மோடி பதவியேற்ற நாளிலிருந்து இருந்து கடைசியா ஏறக்குறைய இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு சொல்லனா துயரங்களை அனுபவித்திருக்கிறது. அனுப்புவாங்க, வைஸ் சான்சலர் இல்ல போடுறாங்க, இவங்க அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்பினாலும் குடியரசுத் தலைவர் கிடப்புல போடுவாரு. நாங்க யாருக்கு போய் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு உரிமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் உயர் உச்ச நீதிமன்றம் போய் தீர்ப்புகளை பெற்று வருதே உடைய தார்மீக ரீதியாக ஒரு ஒன்றிய அரசு தன கீழே வருகிற மாநில அரசுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கா இல்லையா? என்கிட்ட பணம் வாங்குற, என்னுடைய ஜிஎஸ்டி வசூல் பண்ற, எனக்கான தேவையான திட்டங்களை ஒதுக்குகிற இடத்தில் நீ இருக்கிற பொழுது ஏன் அந்த திட்டங்களை மறுக்கிறாய் என்ற கேள்வி கேட்கிற இடத்தில் தமிழ்நாடு கடைசியா தென் மாவட்ட மக்களை இணைக்கிற மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி கேட்கிறோம். அதற்கும் அனுமதி கொடுத்தால் அதற்கு என்ன பேர்? ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு, குறிப்பாக மோடி நாட்டினுடைய தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் பிறந்த ஊரு. சங்கிகள் எல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறார் இல்லையா? ஒரு தமிழர் துணை குடியரசுத் தலைவர் ஆகிவிட்டார் என்று சொல்றாங்க இல்லையா? அந்த தமிழர்கள் தலையிடணும். கோவை மக்களை தென் தமிழக மக்களோடு இணைக்கிறது, கோவை மக்களை மாநில மாவட்ட மக்களை காசி மகாமகன் ரயில் இருக்கிற சங்கிகள் எல்லாம் அழைத்து செல்வது, கடைசியில செம்மொழிக்கு வழங்குகிற நிதியை பேசுகிற மக்களுக்கு 1500 கோடியும் இங்கு தமிழர்களுக்கு மொழி செம்மொழி வளர்த்துவதற்கு 150 கோடி ஒதுக்குவது நியாயம்? ஒரு நாயினும் கீழே நடத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அப்படி ஒரு அச்சம் இருக்கு. எனவே ஒட்டுமொத்த பிரச்சனை இது எஸ்ஐஆர் பிரச்சனை. அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், பேசணும் அப்படிங்கிறதோட தொடர்ந்து செயல்படவும் கேட்டு நன்றி, விடைபெறுகிறேன். இப்போ என்ற முழக்கத்தோடு கைதாகி மண்டபத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து முற்போக்கு அமைப்புகளின் தோழர்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவிக்கின்றோம். சொந்தங்களே, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வேற ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு மோடி இந்த மாதிரி